கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி 18 காளைகள் பங்கேற்பு, ஒரு காளை தகுதி இழப்பு, 10 காளைகள் பிடிமாடுகளாக அறிவிக்கப்பட்டது. வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்ணீர பரிசை நிலை ஆட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. டான்சிங் ரோசா சீட்டிடுங்கள், கைதட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே கௌரிப்பட்டியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 18 மாடுகளும் 162 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வட்டமாக அமைக்கப்பட்டுள்ள திடலின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட காளையினை 9 பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் 25 நிமிடத்திற்குள் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 10 காளைகள் மாடுபிடி வீரர்களால் அடக்கப்பட்டு பிடிமாடுகளாக அறிவிக்கப்பட்டது. ஒரு காளை மண்டியிட்டு மைதானத்தின் நடுவே அமர்ந்ததால் அது தகுதி இழப்பாக அறிவிக்கப்பட்டது. எஞ்சிய 7 காளைகளை வீரர்கள் மிரட்டி குறிப்பிட்ட நேரத்தில் அடங்க மறுத்ததால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசும் பரிசு பொருட்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டியினை கௌரிப்பட்டி, நாட்டரசன் கோட்டை, காளையார் மங்கலம், சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். நடந்து முடிந்த சுற்றில் தென்மா